ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் வாழப்பாடியில் இருக்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து போகிறதுக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு வந்து பெருசாக யோசிக்க வேண்டாம். பஸ்லேயே வாழப்பாடி பஸ்ஸு நம்ம ஏறினோன்னா கரெக்டாக அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க. நம்ம அங்கேருந்து இறங்கி நடந்து உள்ளே வரலாம். நல்லா நடந்து வர்றதுக்கு நல்ல பாதையெல்லாம் நல்லா சிமெண்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஒரு 7 to 8 அந்த மாதிரி டைமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெயில் இருக்காது, நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் அன்றைக்கி 12:30 அந்த மாதிரி டைம் போனதுனால நிறைய வெயில் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் நிறைய கடைகள்லாம் வரல, இன்னும் கடைகள்லாம் வந்துருச்சுன்னா நல்லா டெவலப் ஆயிரும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிழல்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது, எல்லாமே ஃபுல் வெயிலாக தான் இருந்தது. அவர் கோயில் கிட்ட போயிட்டோம். செருப்பெல்லாம் நீங்கள் முன்னாடியே விடக்கூடாது, கிட்ட போய் தான் விடணும், இல்லைன்னா கால் சுடும், நடக்கவே முடியாது. இப்போ நாங்கள் 12:30 அந்த மாதிரி டைமில் போனதுனால அங்கே வந்து அன்னதானம்லாம் போடுறாங்க. அதுக்குள்ளே டோக்கன் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம டோக்கன் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிடணும். டோக்கன் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே சாப்பாடு போடுவாங்க. டோக்கன் வாங்கி வச்சுட்டு நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு 3 o'clock இருந்தால் கூட போதும், சாப்பிட்டுக்கலாம். டோக்கன் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து டைரெக்டாக உள்ளே போக முடியாது, அது சுற்றி தான் போகணும். கோயிலை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து 4-5 பாதை வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் சுற்றி விநாயகர் சுற்றி தான் போகணும். அது மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. உள்ளே போனா இந்த சைடு வந்துட்டு அன்னதான மண்டபம் இருக்குது, இந்த சின்ன அது மாதிரி நிறைய இடம் இருக்குல்ல. அங்கே உள்ளே வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ, தேங்காய் எல்லாமே இருக்குது, வாங்கலாம். அப்புறம் வந்து இந்த சைடு கொஞ்சம் கடைகள்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய ஜூஸ் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, உள்ளே வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வெயிலில் நடந்துட்டு வந்தால் கொஞ்சம் நேரம், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்குலாம் வந்து தங்கிக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது, அங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் குளிக்கிறது கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. கடையில் பாத்ரூமு எல்லா வசதியும் வச்சுருக்குறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணுற அளவுக்கு எல்லாமே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ கோயில் பக்கத்தில் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். அது உள்ளே வந்து பக்கத்துலேயே வந்து நிறைய கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த இதுதான் வந்துட்டு தூரத்துலேருந்து வரவங்க வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறமா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். வந்து இப்போ டைரெக்டாக வந்து மேலே வந்து நம்மள பெரிய முருகர் இருக்கார். அந்த பெரிய முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டெப்ஸு உள்ள லிஃப்டெல்லாம் இருக்குது. அதில் போய் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தனியாக அதில் பேமெண்ட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை வந்து நம்ம மேலே போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும், அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் பே பண்ணிவிட்டு அது மாதிரி போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்புறம் விளக்கெல்லாம் போடுறதுக்கு, நெய் தீபம் போடுறதுக்கெல்லாம் சைடில் வந்து அந்த விளக்கு போடுறதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தான் போட முடியும். நம்ம அந்த பெரிய முருகரை போய் நம்ம நேராக நடந்து அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே போகணும். கீழே லைனில் போய் தான் நம்ம கீழே கருவறை இருக்குது, அங்கே முருகர் இருக்கார். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது, ஜெகஜோதியாக இருந்தார். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் எல்லாரும் போய் ஒரு தடவை விசிட் பண்ணிடுவாங்க. போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி